அப்ப நஸ்ரேய விரதம் என்று சொல்லும் பொழுது இதை குறித்து அதிகமாக வேதத்தில் பெரிய விளக்கங்கள் ஒன்றும் கிடையாது. தேவனால் நஸ்ரேயனாக ஏற்படுத்தப்பட்டவன் சிம்சோன். பெற்றோர்களால் நசரேயனாக ஆக்கப்பட்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசி. பின்பு தேவனால் மீண்டும் நசரேயனாக தெரிந்து கொள்ளப்பட்டவர் யோவான் ஸ்நானகன். வேற யாரையும் குறித்து வேதத்தில் தெளிவாக இல்லை. குறிப்பாக புதிய ஏற்பாட்டில் நசரேய விரதத்தை குறித்து ஒன்றும் இல்லை. ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಈ ನಜರೇಯ ವ್ರತದ ಬಗ್ಗೆ ಏನು ಅಲ್ಲಿ ಹೇಳಲಿಲ್ಲ. புதிய ஏற்பாட்டில் நாம் தான் அந்த நசரேயர்களாக இருக்கிறோம். ಆಗಿದ್ದ ಮೇಲೆ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ನಾವೇ ಆ ನಾಸಿ ವ್ರತಕ್ಕೆ ಒಪ್ಪಿಗೆಯಾಗಿದ್ದೇವೆ. அப்ப நசரேயன் என்று சொன்னால் தேவனுக்கு தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தவன் என்ற அர்த்தம். ಈ ನಾಸಿ ವ್ರತ ಎಂದರೆ ದೇವರಿಗೆ ತನ್ನನ್ನು ಪೂರ್ತಿಯಾಗಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವುದು ಎಂಬುದು ಅರ್ಥ. அப்ப தேவன் என்ன செய்கிறார் என்றால் இந்த நசரேய விரதத்தினாலே தன்னை ஒப்பு கொடுத்த அந்த ஜனத்தை கொண்டு பெரிய காரியங்களை தேவன் செய்கிறார். ದೇವರು ಈ ನಜರೇಯ ವ್ರತಕ್ಕೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟವರನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ದೇವರು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾನೆ. அதைத்தான் நாம் சிம்சோனுடைய வாழ்க்கையில பார்த்தோம். ಅದನ್ನೇ ನಾವು ಸಿಂಸೋನನ ಜೀವನದಲ್ಲಿ ನೋಡಿದ್ದೇವೆ. சாமுவேலுடைய வாழ்க்கையிலும் நாம் பார்க்கிறோம். ಸಾಮುವೇಲನ ಜೀವನದಲ್ಲಿ ನೋಡಿದ್ದೇವೆ. யோவான் ஸ்நானகனுடைய வாழ்க்கையிலும் பார்க்கிறோம். ಸ್ನಾನಿಕ ಯೋಹಾನನ ಜೀವನದಲ್ಲಿಯೂ ನೋಡಿದ್ದೇವೆ. தேவன் எப்பொழுதுமே ஒருவரை கட்டாயப்படுத்துவதே கிடையாது. ದೇವರು ಎಂದಿಗೂ ಯಾರನ್ನು ಕಡ್ಡಾಯ ಮಾಡುವುದೇ ಇಲ್ಲ. எந்த விஷயத்துக்கும் தேவன் யாரையும் கட்டாயப்படுத்துவது கிடையாது. ದೇವರು ಯಾರನ್ನು ಕಡ್ಡಾಯಪಡಿಸುವುದೇ ಇಲ್ಲ. தேவன் மனிதர்களை தெரிந்து கொள்ளுகிறார். ದೇವರು ಮನುಷ್ಯರನ್ನು ಆರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. அது அவருடைய சித்தத்தின்படி நடப்பது. ಅದು ಆತನ ಚಿತ್ತದ ಪ್ರಕಾರ ನಡೆಯುವುದು. ஆனாலும் அவன் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவன் தன்னை ஒப்பு கொடுத்தால் ஒழிய அவனை கொண்டு தேவனால் செய்ய முடியாது. ಆತನು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟರೆ ವಿನಃ ದೇವರು ತನ್ನನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ಏನು ಮಾಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அப்போ மோசேயை தேவன் தெரிந்து கொண்டார் என்று நமக்கு தெரியும். ಮೋಶೆಯನ್ನು ದೇವರು ಆರಿಸಿಕೊಂಡರು ಎಂಬುದು ನಮಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಿದೆ. மோசே தெரிந்து கொண்ட உடனேயே அவன் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவனாக அங்கே காணப்படவில்லை. ಮೋಶೆಯನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದ ತಕ್ಷಣ ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ಮಾಡಿದ ಹಾಗೆ ಆತನು ಕಾಣಲಿಲ್ಲ. எந்த நோக்கத்திற்காக தேவன் அவரை தெரிந்து கொண்டாரோ அதை அவர் செய்வதற்கு கிட்டத்தட்ட 80 வருஷம் ஆனது. ಯಾವ ಉದ್ದೇಶಕ್ಕಾಗಿ ದೇವರು ಆತನನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡವನು ಆ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡೋದಕ್ಕೆ ಆತನು ಹೆಚ್ಚು ಕಮ್ಮಿ 80 ವರ್ಷ ಕಳೆದವು. அதுவரைக்கும் அவரால் தேவனுக்கு பிரியமான எந்த ஒரு வேலையும் அவரால் செய்ய முடியவே இல்லை. ಅಲ್ಲಿ ತನಕ ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯವಾದ ಯಾವ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಲು ಆತನಿಂದ ಆಗಲಿಲ್ಲ. அந்த 80வது வருஷத்தில் தான் அவர் தன்னை முழுமையாக தேவனுக்கென்று அர்ப்பணிக்கிறார். 80ನೇ ವರ್ಷದಲ್ಲಿ ತನ್ನ ಪೂರ್ತಿಗೆ ದೇವರಿಗೆ ಅರ್ಪಿಸಿಕೊಡುತ್ತಾನೆ. நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலுமே தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கலாம். ನಮ್ಮ ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಿರಬಹುದು. ஆனால் நாம் தேவனுக்கென்று என்றைக்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறோமோ ನಾವು ದೇವರಿಗೋಸ್ಕರ ಯಾವಾಗ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇವೋ அப்பொழுதுதான் தேவன் நம்மை கொண்டு எதையும் செய்ய முடியும். ಅಷ್ಟರ ಮೇಲೆನೇ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಏನಾದರೂ ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯ ಮಾಡಲು ಸಾಧ್ಯ. அது வரைக்கும் தேவன் வலுக்கட்டாயமாக வந்து நம்மை கொண்டு எதையும் அவர் செய்ய மாட்டார். ಅಲ್ಲಿಯ ತನಕ ದೇವರು ಕಡ್ಡಾಯವಾಗಿ ಬಂದು ಯಾವ ಕೆಲಸವನ್ನು ನಮ್ಮಿಂದ ಮಾಡಿಸಿಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஆகவே தேவன் நம்மை கொண்டு ஏதாயிலும் ஒரு கிரியை செய்ய வேண்டும் என்கிறதான எண்ணம் நமக்குள் இருந்தால் ದೇವರಿಗೆ ಯಾವುದಾದರೂ ಒಳ್ಳೆಯ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ಮಾಡಬೇಕೆಂಬ ಭಾವನೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಇದ್ದರೆ நாம் முதலாவது தேவனுக்கு பரிபூரணமாக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ನಾವು ಮೊದಲಿನದಕ್ಕೆ ದೇವರಿಗೆ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಅರ್ಪಿಸಿಕೊಡಬೇಕು. தேவனுடைய சித்தம் செய்வதற்காக நம்மை பூரணமாக நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். ದೇವರ ಚಿತ್ತ ಮಾಡುವುದಕ್ಕೋಸ್ಕರ ನಮ್ಮನ್ನು ಪೂರ್ತಿಯಾಗಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡಬೇಕು. ஒரு தேவனுடைய ஆலயத்துக்கு நாம் வருவதனாலோ ದೇವರ ಆಲಯಕ್ಕೆ ಬರುವುದು ಮಾತ್ರವಲ್ಲದೆ வசனங்களை கேட்பதனாலோ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುವುದರಿಂದ அல்லது ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்வதனாலோ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಮಾಡಿಸಿಕೊಂಡಿದ್ದರಿಂದಲೋ ஒருவேளை நமக்கு நன்மைகள் நடக்கலாம். ನಮಗೆ ಒಳ್ಳೆಯದು ಆಗಬಹುದು. ஆனால் நம்மை கொண்டு தேவன் ஒன்றும் செய்ய முடியாது. ಆದರೆ ನಮ್ಮ ಮುಖಾಂತರ ದೇವರು ಎಂದಿಗೂ ಒಳ್ಳೆಯದು ಮಾಡುವುದಿಲ್ಲ. தேவன் நம்மை கொண்டு ஏதாயிலும் செய்ய வேண்டுமானால் நாம் முதலிலே தேவனுக்கு பரிபூரணமாக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ನಮ್ಮ ಮುಖಾಂತರ ಏನಾದರೂ ಒಳ್ಳೆಯದು ದೇವರು ಮಾಡಬೇಕಾದರೆ ನಮ್ಮನ್ನು ಪೂರ್ತಿಯಾಗಿ ದೇವರಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡಬೇಕು. எனக்கு இப்படி வந்து போயிட்டு இருந்தா போதும், இந்த வாழ்க்கை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ನಾನು ಈ ರೀತಿಗೆ ಬಂದು ಹೋದರೆ ಸಾಕು ಎಂದು ಹೇಳುವವರು ಕೈಗಳನ್ನು ಎತ್ತಿ ಒಂದು ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹೇಳಿರಿ ನೋಡೋಣ. இருக்கீங்களா யாராவது?
இல்ல, தேவன் கண்டிப்பாக என்னை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ದೇವರು ನನ್ನನ್ನು ಉಪಯೋಗಿಸಬೇಕು ಎಂದು ಹೇಳುವವರ ಕೈಗಳನ್ನು ತೆಗೆದು ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹೇಳಿರಿ. அல்லேலூயா. ஹalleluya. நம்ம எல்லாருடைய நோக்கமும் அதுதான். தேவன் கண்டிப்பாக என்னை அவருடைய ராஜ்யத்திற்காக பயன்படுத்த வேண்டும். ನಮ್ಮ ಎಲ್ಲರ ಒಂದು ಉದ್ದೇಶವೇ ದೇವರು ನಮ್ಮ ತೆಗೆದುಕೊಂಡು ಅವರ ರಾಜ್ಯಕ್ಕಾಗಿ ಉಪಯೋಗಿಸಬೇಕು. சோ அப்படி ராஜ்யத்திற்காக அவர் பயன்படுத்த எப்பொழுதும் ஆயத்தமாகவே அவர் இருக்கிறார். ತನ್ನ ರಾಜ್ಯಕ್ಕೋಸ್ಕರ ಉಪಯೋಗಿಸಿಕೊಳ್ಳಕ್ಕೆ ಆತನು ಯಾವಾಗಲೂ ಸಿದ್ಧನಾಗಿದ್ದಾನೆ. ஆனால் அதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? ಅದಕ್ಕೆ ನಾವು ಸಿದ್ಧವಾಗಿದ್ದೇವಾ? அப்ப நாம் எப்பொழுது தேவன் நம்மை பயன்படுத்த முடியும்? ಆಗ ದೇವರು ಯಾವಾಗ ನಮ್ಮನ್ನು ಉಪಯೋಗಿಸಬಹುದು? இஸ்ரவேல் தேசத்திலே ஒரு சமயம் மிகப்பெரிய சோதனை வந்தது. இஸ்ரவேல் தேசದಲ್ಲಿ ಒಂದು ಮಹಾ ಶೋಧನೆ ಉಂಟಾಯಿತು. நியாயாதிபதிகளின் காலத்திலே அங்கே இஸ்ரவேலர்கள் செய்த பாவத்தின் நிமித்தமாக அவர்கள் அடிமைத்தனத்திற்குள்ளாக போனார்கள். ನ್ಯಾಯಸ್ಥಾಪರ ಕಾಲದಲ್ಲಿ ಇಸ್ರೇಲರು ಮಾಡಿದಂತ ಒಂದು ತಪ್ಪಿಗೆ ಅವರು ಒಂದು ದಾಸತ್ವಕ್ಕೆ ಒಳಗಾದರು. அப்பொழுது அவர்களை விடுவிக்க வேண்டும். ಆಗ ಅವರನ್ನು ಬಿಡಿಸಬೇಕು. ஆனால் விடுவிப்பதற்கு யாரும் முன்னாக வரவில்லை. ಅವರನ್ನು ಬಿಡಿಸುವುದಕ್ಕೆ ಯಾರು ಮುಂದೆ ಬರಲಿಲ್ಲ. ஒரு ஊழியக்காரன் கூட அல்லது ஒரு தீர்க்கதரிசி கூட முன்னாலே வந்து நான் இவர்களை வழி நடத்துகிறேன் என்று சொல்ல யாருமே இருக்கவில்லை. ಒಂದು ಪ್ರವಾದಿಯೇ ಆಗಲಿ ಒಂದು ಸೇವಕರೇ ಆಗಲಿ ಮುಂದೆ ಬಂದು ನಾನು ಇವರನ್ನು ಬಿಡಿಸಿದೆ ಅಂತ ಹೇಳಲು ಮುಂದೆ ಬರಲಿಲ್ಲ. சோ அப்படிப்பட்ட நேரத்திலே ஒரு ஸ்திரீயான தீர்க்கதரிசியானவள் முன் வந்தாள். ಹಾಗಿದ್ರೆ ಅಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಒಬ್ಬ ಸ್ತ್ರೀ ಪ್ರವಾದಿ ಮುಂದೆ ಬಂದಳು. அந்த ஸ்திரீ வந்துட்டு நான் ஜனங்களை வழி நடத்துகிறேன் என்று சொல்லி அவள் முன்னே வந்தாள். ಆ ಸ್ತ್ರೀ ಬಂದು ನಾನು ಜನರನ್ನು ಮುಂದೆ ನಡೆಸಿಕೊಂಡು ಹೋಗುತ್ತೇನೆ ಎಂದು அந்த ஸ்திரீயின் பெயர் வந்து தெபோரா. ಆ ಸ್ತ್ರೀಯ ಹೆಸರು ಬಂದು ದೆಬೋರಾ. அப்ப அந்த தெபோரா என்கிற ஸ்திரீ தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாக தன்னை அர்ப்பணித்த பொழுது ಆ ದೆಬೋರಾ ಎಂಬ ಸ್ತ್ರೀ ತನ್ನ ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ಮಾಡಲು ತನ್ನನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟ ಸಮಯದಲ್ಲಿ அவள் தனிமையாக எதையும் செய்ய முடியாது. ಆಕೆ ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ ಯಾವ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡಲು ಸಾಧ್ಯ. இப்போ அவளுக்கு தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு அவளை போல ஒப்பு கொடுத்த ஜனங்கள் அங்கே தேவைப்படுகிறார்கள். ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೆ ಅವಳ ಹಾಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟ ಜನರು ಬೇಕಾಗಿದೆ. அப்போ அவள் ஜனங்களிடத்திலே சொல்லுகிறாள், யார் உங்களை ஒப்பு கொடுக்கிறீர்களோ அவர்கள் என்னிடத்தில் வாருங்கள் என்று அவள் அழைப்பு கொடுக்கிறாள். ಆಗ ಆ ಸ್ತ್ರೀಯು ಹೇಳುತ್ತಾಳೆ, ಯಾರು ದೇವರಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದೀರೋ ಅವರೆಲ್ಲ ನನ್ನ ಬಳಿಗೆ ಬನ್ನಿರಿ ಎಂದು ಆಕೆ ಹೇಳುತ್ತಾಳೆ. அந்த சமயத்திலே இஸ்ரவேல் எப்படிப்பட்டதான ஒரு நிலைமையில் இருந்தது? ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಇಸ್ರಾಯೇಲರು ಎಂತ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇದ್ದರು ಎಂದರೆ நியாயாதிபதிகள் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். The book of Judges chapter 5 verse 8. ನ್ಯಾಯಸ್ಥಾಪಕರ ಪುಸ್ತಕ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 8ನೇ ವಚನ. ಜನರು ಅನ್ಯ ದೇವತೆಗಳನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದರು. ಯುದ್ಧವು ಊರ ಬಾಗಿಲವರೆಗೂ ಬಂದಿತ್ತು. ಇಸ್ರಾಯೇಲರು 40,000 ಸೈನಿಕರಲ್ಲಿ ಒಬ್ಬನಿಗೂ ಗುರಾಣಿ ಬರ್ಜಿ ಇದ್ದಿಲ್ಲ. நூதன தேவர்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது யுத்தம் வாசல் வரையும் வந்தது. இஸ்ரவேலிலே 40,000 பேருக்குள்ளே கேடகமும் ஈட்டியும் காணப்பட்டதுண்டோ? அல்லேலூயா. இப்ப இஸ்ரவேல் என்ன நிலைமையில் இருக்கிறது? இஸ்ரவேல் எந்த ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇದೆ? யாகுவா என்கிற தேவனை விட்டு நூதன தேவர்களை தெரிந்து கொண்டார்கள். யாகுவா ಎಂಬ ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು ಅನ್ಯ ದೇವರನ್ನು ಅವರು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದರು. இப்படி அந்நிய தேவர்களை அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டதனாலே அவர்கள் கிராமங்கள் எல்லாம் பாழாய் போனது. ಅನ್ಯ ದೇವರನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡದ್ದರಿಂದ ಅವರ ಗ್ರಾಮಗಳೆಲ್ಲವೂ ಹಾಳಾಗಿ ಹೋಗಿತ್ತು. அதே போல யுத்தம் அவர்களுடைய வாசல் வரைக்கும் வந்திருக்கிறது. ಯುದ್ಧವು ಅವರ ಬಾಗಿಲ ತನಕ ಬಂದಿದ್ದವು. இப்பொழுது இந்த இஸ்ரவேலை ரட்சிப்பதற்காக யாராகிலும் யுத்தத்திற்கு வருகிறீர்களா என்று கேட்டால் யாரும் அங்கே வரவில்லை. ಈಗ ಈ ಇಸ್ರಾಯೇಲನ್ನು ರಕ್ಷಿಸಲು ಯಾರಾದರೂ ಮುಂದೆ ಬರುತ್ತೀರಾ ಅಂದ್ರೆ ಯಾರೂ ಇರಲಿಲ್ಲ. 40,000 பேருக்குள்ள ஈட்டியும் கேடகமும் பிடித்துக் கொள்ள ஒரு சரியான ஆண்மகன் அங்கே இல்லாமல் போனான். 40,000 ಜನರಲ್ಲಿ ಗುರಾಣಿ ಬರ್ಜಿ ಹಿಡಿದುಕೊಳ್ಳಲು ಯಾವ ಪುರುಷನೂ ಅಲ್ಲಿ ಇರಲಿಲ್ಲ. அல்லது ஜனங்களை நடத்துவதற்கு ஒரு ஆண்மகன் அங்கே இல்லாமல் போனான். ನಡೆಸಿಕೊಂಡು ಬರುವುದಕ್ಕೆ ಒಬ್ಬ ಪುರುಷನೂ ಅಲ್ಲಿ ಇಲ್ಲ. இப்பொழுது இந்த ஸ்திரீயான தீர்க்கதரிசியானவள் ஜனங்களை நோக்கி தேவனுடைய வார்த்தையை சொல்லி அவர்களை கூப்பிடுகிறார். ಸ್ತ್ರೀಯಾದಂತಹ ಆ ಪ್ರವಾದಿ ಜನರನ್ನು ನೋಡಿ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳಿ ಕರೆಯುತ್ತಿದ್ದಾಳೆ. இப்படி கூப்பிடும் பொழுது சில ஜனங்கள் தங்களை ஒப்பு கொடுத்து முன்னாக வருகிறார்கள். ಈ ರೀತಿ ಕರೆಯುವಾಗ ಸಿಲ ಜನರು ದೇವರಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟು ಮುಂದೆ ಬರುತ್ತಾರೆ. 9ஆம் வசனத்தில் அதை நாம் வாசிக்கிறோம். 9th verse. ನಾನು ಇಸ್ರಾಯೇಲ್ ನಾಯಕರಲ್ಲಿಯೂ ಸ್ವ ಇಚ್ಛೆಯಿಂದ ಸೈನ್ಯದಲ್ಲಿ ಸೇರಿದ ಜನರಲ್ಲಿಯೂ ಸಂತೋಷಿಸುತ್ತೇನೆ. ಯಾಕೋಬನನ್ನು ಕೊಂಡಾಡಿರಿ. ஆமென். ஜனங்களுக்குள்ளே தங்களை மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்த இஸ்ரவேலின் அதிபதிகளை என் இருதயம் நாடுகிறது. யாகோவாவை ஸ்தோத்திரியுங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப அவள் கூப்பிட்ட அந்த குரலை கேட்டு
அந்த கூட்டத்திற்குள் இருந்து சிலர் தங்களை தேவனுக்கென்று ஒப்பு கொடுத்தார்கள். ಅವಳು ಕೂಗಿದಂತ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳಿ ಆ ಗುಂಪಿನಲ್ಲಿದ್ದ ಕೆಲವರು ತಮ್ಮನ್ನು ದೇವರಿಗೆ ಅಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟಿರುತ್ತಾರೆ. இப்ப தேவன் ஜனங்களை ரட்சிக்க வேண்டும் என்றால் அவருக்கு மிகப்பெரிய கூட்டம் தேவையில்லை. ದೇವರು ಜನರನ್ನು ರಕ್ಷಿಸಬೇಕಾದರೆ ಒಂದು ದೊಡ್ಡ ಗುಂಪು ಆತನಿಗೆ ಬೇಕಾಗಿಲ್ಲ. அவருக்கு தேவையெல்லாம் மனப்பூர்வமாக தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள் மாத்திரமே. ಆತನಿಗೆ ಬೇಕಾಗಿರುವುದು ಎಲ್ಲವೂ ಮನಪೂರ್ವಕವಾಗಿ ದೇವರು ಅವರಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟಿರುವವರು ಮಾತ್ರವೇ. அவர் அந்த மனிதனிடத்திலே எவ்வளவு திறமை இருக்கிறது என்பதை குறித்து அவர் கவலைப்படுவதில்லை. ಅವರು ತನ್ನ ಮನುಷ್ಯರಲ್ಲಿ ಎಷ್ಟು ಪ್ರಬಲ ಇದೆ ಎಂದು ತಿಳಿದುಕೊಳ್ಳಲು ಅವಶ್ಯವಿಲ್ಲ. அதை குறித்து அவர் கவலைப்படுவதே கிடையாது. ಆತನು ಎಂದಿಗೂ ಚಿಂತಿಸುವುದು ಇಲ್ಲ. அவர் கவலைப்படுவதெல்லாம் நாம் மனப்பூர்வமாக ஒப்பு கொடுக்கிறோமா என்பதுதான். ಆತನ ಚಿಂತೆ ಎಲ್ಲವೂ ನಮ್ಮನ್ನು ಪೂರ್ತಿಯಾಗಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇವಾ ಇಲ್ಲವಾ ಎಂಬುದು. சோ இங்கே சில ஜனங்கள் தான் தங்களை மனப்பூர்வமாக ஒப்பு கொடுத்தார்கள். ಆದರೆ ಇಲ್ಲಿ ಕೆಲವರು ಮಾತ್ರ ತಮ್ಮನ್ನು ಪೂರ್ತಿಯಾಗಿ ಅಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದರು. ஹல்லேலூயா. அந்த சில ஜனங்களை கொண்டு தேவன் இஸ்ரவேலிலே நீதியை நிலைநாட்டினார். ಕೆಲವು ಜನರನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ದೇವರು ಇಸ್ರಾಯೇಲಿನ ನೀತಿಯನ್ನು ಸ್ಥಾಪನೆ ಮಾಡಿದನು. அது 2ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ಇಸ್ರಾಯೇಲ್ ನಾಯಕರು ಎದ್ದಿದ್ದಾರೆ, ಜನರು ಸ್ವಇಚ್ಛೆಯಿಂದ ಸೆರೆಯಲ್ಲಿ ಸೇರಿದ್ದಾರೆ, ಯಾಕೋಬನನ್ನು ಕೊಂಡಾಡಿರಿ. யாகுவா இஸ்ரவேலுக்காக நீதியை சரி கட்டினது நிமித்தமும் ஜனங்கள் மனப்பூர்வமாய் தங்களை ஒப்பு கொடுத்தது நிமித்தமும் அவரை ஸ்தோத்திரியுங்கள். அல்லேலூயா. இஸ்ரவேலிலே தேவன் எப்படி நீதியை சரி கட்ட முடிந்தது? ಇಸ್ರಾಯೇಲ್ ದೇವರು ಹೇಗೆ ನೀತಿಯನ್ನು ಅಲ್ಲಿ ಸ್ಥಾಪಿಸಲು ಸಾಧ್ಯವಾಯಿತು? நாம் பல கடந்த வாரங்களிலே சில யுத்தங்களை குறித்தெல்லாம் நாம் தியானித்தோம். ಕಳೆದ ವಾರದಲ್ಲಿ ಯುದ್ಧದ ಬಗ್ಗೆ ನಾವು ಧ್ಯಾನ ಮಾಡಿದ್ದೆವು. அவர் ஒரு ஆயுதம் கூட எடுத்து யுத்தம் செய்யாமலே எதிரிகளின் சேனைகளை நிர்மூலமாக்கினவர். ಒಂದು ಆಯುಧವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳದೆಯೇ ಶತ್ರುಗಳ ಸೈನ್ಯವನ್ನು ಆತನು ನಾಶ ಮಾಡಿದನು. அல்லேலூயா. இப்பொழுதும் அவரால் அப்படி செய்திருக்க முடியும். ಈಗಲೂ ಆತನಿಂದ ಹಾಗೆ ಮಾಡಲು ಸಾಧ್ಯ ಆಗುವುದಿಲ್ಲ. ஆனால் இங்கே அவர் எதை ஜனங்களுக்கு காட்ட விரும்புகிறார்? ಇಲ್ಲಿ ಜನರಿಗೆ ಆತನು ಏನನ್ನು ತೋರಿಸಲು ಇಷ್ಟಪಡುತ್ತಾನೆ? தங்களை மனப்பூர்வமாக ஒப்பு கொடுக்கிற சாதாரண ஜனங்களை கொண்டு பெரிய ரட்சிப்பை கொடுக்க முடியும் என்று காட்டுகிறார். ತನ್ನನ್ನು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ದೇವರಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟ ಜನರನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ದೊಡ್ಡ ಪ್ರಮಾಣದ ஜெயವನ್ನು ತೋರಿಸಲು ಆತನು ಇಷ್ಟಪಡುತ್ತಾನೆ. ஈட்டியும் கேடகமும் எடுத்து பயிற்சி பெற்றவர்கள் யாரும் இந்த யுத்தத்திற்கு முன்னாலே வரவில்லை. ಗುರಾಣಿ ಬರ್ಜಿ ಇಟ್ಟುಕೊಂಡು ಯುದ್ಧ ಮಾಡಲು ಯಾರು ಮುಂದೆ ಇಲ್ಲಿ ಬರಲಿಲ್ಲ. இப்ப அவர்கள் வரவில்லை என்றால் இனி யாரை கூப்பிடுவது? ಅವರು ಬರಲಿಲ್ಲ ಅಂದರೆ ಇಲ್ಲಿ ಯಾರನ್ನು ಕರೆಯುವುದು? மனப்பூர்வமாய் தங்களை ஒப்பு கொடுத்தவர்களை தேவன் தேடுகிறார். ಮನಪೂರ್ವಕವಾಗಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟವನು ದೇವರು ಅಲ್ಲಿ ಹುಡುಕುತ್ತಿದ್ದಾರೆ. அது போதும் பிரியமானவர்களே. ಅದು ಸಾಕು ಪ್ರಿಯರೇ. இன்றைக்கு ஒரு ஊழியத்தை செய்வதற்கு, தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு எனக்கு அந்த வசதி இல்லை, இந்த வசதி இல்லை, எனக்கு இந்த திறமை இல்லை என்று நீங்கள் புலம்புவீர்களானால், ದೇವರ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡೋದಕ್ಕೆ ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ನನಗೆ ಆ ಸೌಕರ್ಯವಿಲ್ಲ, ಈ ಸೌಕರ್ಯವಿಲ್ಲ, ನನಗೆ ಈ ಸಾಮರ್ಥ್ಯವಿಲ್ಲ, ನನಗೆ ಬುದ್ಧಿ ಇಲ್ಲ ಹೇಳುವುದಾದರೆ தேவன் சொல்லுகிறார், உங்களுடைய எந்த திறமையும் தேவையில்லை, ದೇವರು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, ನಿನ್ನ ಯಾವ ಸಾಮರ್ಥ್ಯವೂ ನನಗೆ ಬೇಕಾಗಿಲ್ಲ, உங்களுடைய எந்த ஞானமும் தேவையில்லை. ನಿಮ್ಮ ಯಾವ ಜ್ಞಾನವೂ ನನಗೆ ಬೇಕಾಗಿಲ್ಲ. தேவன் உங்களிடத்திலிருந்து எதிர்பார்ப்பதெல்லாம் மனப்பூர்வமாக அதற்கென்று உங்களை ஒப்பு கொடுப்பதுதான். ದೇವರಿಗೆ ಬೇಕಾಗಿರುವುದೆಲ್ಲವೂ ನಿಮ್ಮನ್ನು ನೀವು ಮನಪೂರ್ವಕವಾಗಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವುದೇ. ஹல்லேலூயா. அப்படி ஒப்பு கொடுக்கிற ஜனத்தை கொண்டுதான் தேவன் எப்பொழுதும் பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டிருக்கிறார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ಆ ರೀತಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟು ಇಟ್ಟುಕೊಂಡು ದೊಡ್ಡ ರಕ್ಷಣೆಯನ್ನು ಉಂಟು ಮಾಡುತ್ತಾನೆ ಎಂಬುದನ್ನು ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. தாவீது தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்திருந்தார். ದಾವೀದನು ತನ್ನ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದನು. அவர் மனிதர்களை குறித்து கவலைப்படவில்லை. ಮನುಷ್ಯರ ಬಗ್ಗೆ ಆತನು ಎಂದಿಗೂ ಚಿಂತಿಸಲಿಲ್ಲ. ஆனால் தேவனுடைய சித்தம் செய்வதற்கு தன்னை முற்றிலுமாக அர்ப்பணித்திருந்தார். ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ಮಾಡಲು ಆತನು ತನ್ನನ್ನು ಪೂರ್ತಿಯಾಗಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದನು. அங்கே ஒரு மனிதன் கோலியாத் வந்து நின்று இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து அவன் எச்சரிக்கிறான். ಅಲ್ಲಿ ಒಂದು ಮನುಷ್ಯ ಬಂದು ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರನ್ನು ನೋಡಿ ಅವನು ಹೀಯಾಳಿಸುತ್ತಿದ್ದನು. அவன் சவால் விட்டுக் கொண்டிருக்கிறான், யாராயிலும் தைரியம் உள்ளவன் இருந்தால் என் முன்னே வாருங்கள் என்று சொல்லி. ಅವನು ಸವಾಲು ಕೊಡುತ್ತಿದ್ದನು, ನಿಮಗೆ ಧೈರ್ಯವಿದ್ದರೆ ಯಾರು ನನ್ನ ಮುಂದೆ ಬನ್ನಿರಿ ಎಂಬುದಾಗಿ. சமஸ்த இஸ்ரவேலிலும் ஆயுதம் தரித்தவர்களில் ஒருவன் கூட முன்னாலே வரவில்லை. ಪೂರ್ತಿ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರಲ್ಲಿ ಆಯುಧಗಳನ್ನು ಧರಿಸಿಕೊಂಡಿದ್ದವರು ಯಾರು ಮುಂದೆ ಬರಲಿಲ್ಲ. ஈட்டி வைத்திருக்கிறவனும் கேடகம் வைத்திருக்கிறவனும் எல்லாரும் பின்னாலே போய் கொண்டிருக்கிறார்கள். ಬರ್ಜಿ ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದವರು, ಗುರಾಣಿ ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದವರು ಎಲ್ಲರೂ ಹಿಂದೆ ಸರಿದಿದ್ದರು. வசனம் சொல்லுகிறது, அவர்கள் நடுங்கிக் கொண்டிருந்தார்கள் என்று சொல்லுகிறது. ವಾಕ್ಯವು ಹೇಳುತ್ತದೆ, ಅವರು ನಡುಗುತ್ತಿದ್ದರು ಎಂಬುದಾಗಿ. அப்ப அந்த இடத்திலே தன்னை மனப்பூர்வமாக யாகுவாவுக்கு ஒப்பு கொடுத்த தாவீதை கொண்டு தேவன் அங்கே பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டார்.
ಅಲ್ಲಿ ಮನಪೂರ್ವಕವಾಗಿ ಕೊಟ್ಟದಂತ ದಾವೀದನ ಇಟ್ಟುಕೊಂಡು ಅಲ್ಲಿ ದೇವರು ದೊಡ್ಡ ಜಯವನ್ನು ಅಲ್ಲಿ ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿದನು. அவன் அங்கு ஈட்டியும் தூக்கவில்லை, கேடகத்தையும் அவன் எடுக்கவில்லை. ಅಲ್ಲಿ ಅವನ ಗುರಾಣಿಯನ್ನು ಇಡಲಿಲ್ಲ, ಹಿಡಿಯಲಿಲ್ಲ, ಬರ್ಜಿಯನ್ನು ಇಡಲಿಲ್ಲ. வெறும் ஒரு கல்லை கொண்டு அவன் இஸ்ரவேலுக்கு மிகப்பெரிய ரட்சிப்பை கொடுத்தான். ಅವನು ಒಂದು ಕಲ್ಲನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ಇಸ್ರಾಯೇಲಿಗೆ ದೊಡ್ಡ ರಕ್ಷಣೆಯನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದನು. ஆக தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுத்து விட்டோமானால், ದೇವರಿಗೆ ನಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿ ಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟರೆ, நம்மிடத்தில் எது இருக்கிறதோ இல்லையோ அதை குறித்து அவர் கவலைப்படுவதில்லை. ನಮಗೆ ಯಾವುದು ಇದೆಯೋ ಇಲ್ಲವೋ ಅದರ ಬಗ್ಗೆ ಆತನು ಚಿಂತಿಸುವುದಿಲ್ಲ. எது இருக்கிறதோ அதை கொண்டு தேவன் மகத்தான காரியங்களை செய்வார். ಯಾವುದು ಇದೆಯೋ ಅದನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ದೇವರು ಮಹತ್ವದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. அப்ப தேவை என்ன? தம்மை முழுவதுமாக அர்ப்பணிப்பது. ಹಾಗಿದ್ದ ಮೇಲೆ ನಮ್ಮ ಅಲ್ಲಿ ಬೇಕಾಗಿದ್ದು ಏನೆಂದರೆ ನಮ್ಮನ್ನು ಪೂರ್ತಿಯಾಗಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವುದು. கிதியோன் என்கிற மனுஷனுடைய காரியத்தை நாம் அறிவோம். ಗಿದ್ಯೋನ್ ಎಂಬ ಮನುಷ್ಯನ ಕಾರ್ಯವನ್ನು ಅರಿಯುತ್ತೇವೆ. அவன் நான் மிகவும் பலவீனன், என்னால் இஸ்ரவேலை ரட்சிக்கவே முடியாது என்று பின்வாங்கினான். ನಾನು ತುಂಬಾ ಬಲಹೀನನಾಗಿದ್ದೇನೆ, ನಾನು ಇಸ್ರಾಯೇಲ್ ರಕ್ಷಿಸಲು ಆಗುವುದಿಲ್ಲ ಎಂದು ಹಿಂಜರಿದನು. அப்பொழுது யாகுவா அவனை கொண்டு மிகப்பெரிய ரட்சிப்பை இஸ்ரவேலுக்கு கட்டளையிட்டார். ಆತನನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ಇಸ್ರಾಯೇಲಿಗೆ ದೊಡ್ಡ ರಕ್ಷಣೆಯನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದನು. அவனோடு யுத்தம் செய்வதற்கு 32,000 பேர் கடந்து வந்தார்கள். ಆತನೊಂದಿಗೆ ಯುದ್ಧ ಮಾಡಲು 32,000 ಜನರು ಬಂದರು. ஆனால் தேவன் இவ்வளவு எண்ணிக்கையை வைத்து நான் யுத்தம் செய்ய விரும்பவில்லை, இந்த எண்ணிக்கையினால் தான் நாம் ஜெயித்தோம் என்று எண்ணுவார்கள், ஆகையினால் இந்த எண்ணிக்கை எனக்கு வேண்டாம் என்று சொன்னார். ಆದ್ದರಿಂದ ದೇವರು ಇಷ್ಟು ಜನರಿಂದ ಯುದ್ಧ ಮಾಡಲು ನನಗೆ ಬೇಕಾಗಿಲ್ಲ, ಒಂದು ವೇಳೆ ಈ ಜನರಿಂದ ಜಯವಾಯಿತು ಎಂದು ಜನರು ಹೇಳುವುದರಿಂದ ನಾನು ಈ ಜನರಿಂದ ನಾನು ಯುದ್ಧ ಮಾಡುವುದಿಲ್ಲ. முதலில் 22,000 பேரை கழித்து விட்டார். ಮೊದಲು 22,000 ಜನರನ್ನು ಆತನು ಹಿಂದೆಗೆ ಕಳುಹಿಸಿದನು. பின்பு 10,000 பேரை கழித்து விட்டார். ಮತ್ತೆ 10,000 ಜನರನ್ನು ಆತನು ಹಿಂದೆ ಕಳುಹಿಸಿದನು. கடைசியில் மீதம் இருந்தவர்கள் வெறும் 300 பேர். ಅವರೆಲ್ಲ ಹೋದ ಮೇಲೆ ಕಳೆದ 300 ಜನರು ಮಾತ್ರ ಅಲ್ಲಿ ಉಳಿದರು. அந்த 300 பேரை வைத்து தேவன் மிகப்பெரிய ரட்சிப்பை இஸ்ரவேல் தேசத்துக்கு கொடுத்தார். ಆ 300 ಜನರನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ದೇವರು ಇಸ್ರಾಯೇಲ್ ದೇಶಕ್ಕೆ ದೊಡ್ಡ ರಕ್ಷಣೆಯನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದನು. அங்கே 32,000 பேர் வந்தார்கள் யுத்தத்திற்காக. ಅಲ್ಲಿ 32,000 ಜನರು ಯುದ್ಧಕ್ಕೆ ಬಂದಿದ್ದರು. ஆனால் இவர்கள் எல்லாம் ஒரு கட்டாயத்தினாலே வந்தவர்கள், ಇವರು ಎಲ್ಲರೂ ಒಂದು ಕಡ್ಡಾಯದಿಂದ ಬಂದವರು, அல்லது ஏதாகிலும் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து வந்தவர்கள். ಅಲ್ಲದೆ ಏನಾದರೂ ಸಿಗುತ್ತದೆ ಎಂದು ಎದುರು ನೋಡಿಕೊಂಡು ಬಂದವರು. அதற்கு பிறகு 22,000 பேரை தேவன் கழித்தார். ಅಲ್ಲಿಂದ 22,000 ಜನರನ್ನು ದೇವರು, அவர்கள் எல்லாம் இப்படிப்பட்ட ஜனங்களா இருந்தார்கள். ಅವರೆಲ್ಲರೂ ಇಂಥ ಜನರೇ ಆಗಿದ್ದರು. தங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தவர்கள் போல அவர்கள் காண்பித்தார்கள். ಅವರನ್ನು ಪೂರ್ತಿಯಾಗಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟ ಜನರ ಹಾಗೆ ಅವರು ಕಾಣಿಸಿಕೊಂಡರು. தேவன் முகத்தை பார்ப்பதில்லை, ದೇವರು ಮುಖವನ್ನು ನೋಡುವುದಿಲ್ಲ, இருதயத்தை பார்க்கிறார். ಅಂತರಂಗವನ್ನು ನೋಡುವರು. இதில் எத்தனை பேர் உண்மையாக தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள் என்று அவருக்கு நன்றாக தெரியும். ದೇವರಿಗೆ ಖಂಡಿತವಾಗಿ ಗೊತ್ತಿರುತ್ತದೆ ಇದರಲ್ಲಿ ಎಷ್ಟು ಜನ ಪೂರ್ತಿಯಾಗಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ. ஆக அந்த 22,000 பேரை கழித்து விடுகிறார். ಆಗಿದ್ದ ಮೇಲೆ ಆ 22,000 ಜನರನ್ನು ಆತನು ಹಿಂತಿರುಗಿ ಕಳಿಸಿದನು. அதற்கு பிறகு இன்னும் ஜனங்கள் இருக்கிறார்கள். ಅದಾದ ಮೇಲೆ ಇನ್ನೂ ಜನರು ಉಳಿದಿದ್ದಾರೆ. அவருக்கு தெரியும் இவர்கள் பகுதி தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள், ಇವರು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆனாலும் தன்மேல் இருக்கிற நம்பிக்கையில் இவர்கள் வந்திருக்கிறார்கள். ಅವರು ತನ್ನ ಮೇಲೆ ಇರುವ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟುಕೊಂಡು ಬಂದಿದ್ದಾರೆ. தேவன் பேரில் நம்பிக்கை வைத்து வரவில்லை. ಆ ದೇವರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟು ಅವರು ಬರಲಿಲ್ಲ. ஆகையினாலே அவர்கள் தேவனுக்கு பரிபூரணமாக தங்களை ஒப்பு கொடுக்கவில்லை. ಆಗಿದ್ದ ಮೇಲೆ ಅವರು ದೇವರಿಗೆ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಅವರನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. ஆகவே அந்த ஜனங்களை கொண்டும் தேவன் ஒரு ரட்சிப்பை கொடுக்க சித்தப்படவில்லை. ಅಂತ ಜನರನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ದೇವರು ರಕ್ಷಣೆ ಕೊಡಲು ಇಷ್ಟಪಡಲಿಲ್ಲ. கடைசியில ஒரு 300 பேரை பரீட்சையின் மூலம் தெரிந்து கொள்ளுகிறார். 300 ಜನರನ್ನು ಪರೀಕ್ಷಿಸಿ ಅದರ ಮುಖಾಂತರ ಆತನು ಆರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. இந்த 300 பேர் மட்டுமே தங்களை மனப்பூர்வமாக ஒப்பு கொடுத்தவர்கள் என்பதை யாகோவா வெளிப்படுத்துகிறார். ಈ 300 ಜನರೇ ಮನಪೂರ್ವಕವಾಗಿ ತಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟರು ಎಂದು ಯಾಕೋಬ ತಿಳಿಸಿಕೊಡುತ್ತಾನೆ. நாம் எவ்வளவு பெரிய நாடகம் வேண்டுமானாலும் நாம் செய்யலாம், ನಾವು ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ನಾಟಕವೇನಾದರೂ ಮಾಡಬಹುದು, எப்படிப்பட்ட வேஷம் வேண்டுமானாலும் நாம் போட்டு ನಾವು விடலாம். ಯಾವ ರೀತಿ ವೇಷ ಬೇಕಾದರೂ ಹಾಕಬಹುದು. ஆனால் உண்மையாக நாம் தேவனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோமா இல்லையா என்பதை அவர் அறிவார். ನಾವು ನಿಜವಾಗಲೂ ದೇವರಿಗೆ ನಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದೇವಾ ಇಲ್ಲವಾ ಎಂದು ಆತನು ತಿಳಿದಿದ್ದಾನೆ. அந்த ஜனத்தை கொண்டுதான் தேவன் பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டார். ಇಟ್ಟುಕೊಂಡ ದೇವರು ದೊಡ್ಡ ರಕ್ಷಣೆಯನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. மரியாளை கொண்டு தேவன் பெரிய காரியத்தை செய்தார். ಮರಿಯಳನ್ನು ತೆಗೆದು ದೇವರು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಿದನು. ஏன் மரியாளை கொண்டு தேவனாலே செய்ய முடிந்தது? ಏಕೆ ಮರಿಯಳನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ದೇವರು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಿದನು? காரணம், மரியாள் தன்னை முழுவதுமாக தேவனுடைய சத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். ಮರಿಯಳು ತನ್ನ ಪೂರ್ತಿಯಾಗಿ ದೇವರ ಶಬ್ದಕ್ಕೆ ತನ್ನನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದಳು. மரியாள் மாத்திரம் அன்றைக்கு தேவ சத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கவில்லை என்றால் ಮರಿಯಳು ದೇವರ ಶಬ್ದಕ್ಕೆ ಅಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡಲಿಲ್ಲ ಎಂದರೆ அங்கே யாகுஷுவா பிறந்திருக்கவே மாட்டார். ಅಲ್ಲಿ ಯಾಕೋಬ ಹುಟ್ಟಲು ಸಾಧ್ಯವೇ ಇಲ್ಲ. ஹல்லேலூயா. அப்ப உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவுது என்று சொல்லி தன்னை முழுமையாக அர்ப்பணித்தபடியினாலே ವಾಕ್ಯದ ಮುಖಾಂತರವೇ ಆಗಲಿ
ಪೂರ್ತಿಯಾಗಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದರಿಂದ அந்த ஜனத்தை கொண்டு அந்த மரியாளை கொண்டு யாகுஷுவாவை இந்த உலகத்திலே வர செய்தார் தேவன். ಆ ಮರಿಯಳನ ಮುಖಾಂತರ ಯಾಕೋಬನು ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬರಲು ಮಾಡಿದನು. இன்னும் நமக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை பற்றி தெரியும். ನಮಗೆ ಶಾದ್ರಾಕ್ ಮೇಷಾಕ್ ಆಬೇದ್ನೆಗೋ ಬಗ್ಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಿದೆ. சோ இவர்களுடைய வாழ்க்கையிலும் அதே காரியம் தான் நடந்தது. ಇವರ ಜೀವನದಲ್ಲೂ ಅದೇ ಕಾರ್ಯವು ನಡೆಯಿತು. சிலையை வணங்க சொன்னார்கள், ಅವರು ವಿಗ್ರಹವನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡಲು ಹೇಳಿದರು. அவர்கள் மாட்டோம் என்று சொன்னார்கள். ಅವರು ಆಗುವುದಿಲ್ಲ ಎಂದು ಹೇಳಿದರು. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை யாகுவாவுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். ತಮ್ಮ ಜೀವನವನ್ನು ಯಾಕೋಬಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದರು. ஒருவேளை நீங்கள் யாகுவாவுக்கு உங்கள் ஜீவனை ஒப்பு கொடுத்து விட்டால், ಒಂದು ವೇಳೆ ನೀವು ಯಾಕೋಬಗೆ ತಮ್ಮ ಜೀವನವನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದರೆ இந்த உலகத்தில் வேறு யாருக்கும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನೀವು ಯಾರಿಗೂ ಭಯಪಡುವ ಅವಶ್ಯಕತೆಯೇ ಇಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பாக்கி எல்லாவற்றையும் யாகோவா பார்த்துக் கொள்ளுவார். ಎಲ್ಲವನ್ನು ಯಾಕೋಬ ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. ஏனென்றால் நீங்கள் அவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது நீங்கள் என்ன நிலைமையில் இருக்கிறீர்கள் என்பதை அவர் நன்றாக அறிந்திருக்கிறார். ನೀವು ನಿಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವಾಗ ನೀವು ಎಂತ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇದ್ದೀರಿ ಎಂದು ಆತನ ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದಿದ್ದಾನೆ. உங்களை கொண்டு என்ன செய்ய முடியும் என்பதை அவருக்கு நன்றாக தெரியும். ನಿಮ್ಮ ಮುಖಾಂತರ ಏನು ಮಾಡಬೇಕು ಎಂದು ಆತನಿಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಿದೆ. உங்களை கொண்டு என்ன செய்ய வைக்க வேண்டும் என்பது அவருக்கு சித்தமாக இருக்கிறது. ನಿಮ್ಮ ಮುಖಾಂತರ ಏನು ಮಾಡಬೇಕು ಎಂಬುದು ತಿಳಿದುಕೊಳ್ಳಲು ಆತನ ಚಿತ್ತವುಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೆ. ஆக ஒப்பு கொடுத்தவர்களை கொண்டு அவர் பெரிய காரியங்களை செய்கிறார். ಒಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳುವ ಮುಖಾಂತರ ಆತನ ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಲು ಸಿದ್ಧನಾಗಿದ್ದಾನೆ. இப்ப யாகுஷுவா என்ன செய்தார்? ಯಾಕೋಬ ಏನನ್ನು ಮಾಡಿದನು? நம்ம எல்லாருக்கும் தெரியும், யாகுஷுவை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்தார் என்று தெரியும். ಯಾಕೋಬನ ಮುಖಾಂತರ ದೇವರು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಿದನು ನಮಗೆಲ್ಲರಿಗೂ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಿದೆ. இப்ப யாகுஷுவும் தன்னை பூரணமாக ஒப்பு கொடுத்தபடியினால் ಯಾಕೋಬ ತನ್ನನ್ನು ಪೂರ್ತಿಯಾಗಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದರಿಂದ பிதாவின் சித்தம் செய்யும்படியாக தன்னை அவர் அர்ப்பணித்தபடியினாலே ಚಿತ್ತವನ್ನು ಮಾಡಲು ತನ್ನನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದರಿಂದ அவரை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்தார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ಆತನನ್ನುಕೊಂಡು ದೇವರು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಿದನು ಎಂದು ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಓದುತ್ತೇವೆ. டைட்டஸ் தீத்து 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். டைட்டஸ் chapter 2 verse 14. ತೀತನಿಗೆ ಬರೆದ ಪುಸ್ತಕ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 14ನೇ ವಚನ. ಆತನು ನಿಮ್ಮನ್ನು ಸಕಲ ಅಧರ್ಮದಿಂದ ವಿಮೋಚಿಸುವುದಕ್ಕೂ ಸತ್ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಆಸಕ್ತರಾದ ಸ್ವಕೀಯ ಜನರನ್ನು ತನಗಾಗಿ ಪರಿಶುದ್ಧ ಮಾಡುವುದಕ್ಕೂ ನಮಗೋಸ್ಕರ ತನ್ನನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟನು. ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டுக் கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே அவர் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ யாகோவுடைய சித்தம் செய்ய வேண்டும் என்றால் யாகோவுடைய சித்தம் என்ன என்று அவருக்கு தெரியும். ಯಾಕೋ ಚಿತ್ತ ಮಾಡಬೇಕಾದರೆ ಯಾಕೋ ಚಿತ್ತ ಏನು ಎಂಬುದು ಆತನಿಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಿದೆ. ஆனால் அந்த சித்தத்தை செய்து முடிக்க வேண்டுமானால் தன்னை பூரணமாக அர்ப்பணிக்க வேண்டும். ಆ ಚಿತ್ತವನ್ನು ಮಾಡಬೇಕಾದರೆ ತನ್ನನ್ನು ಪೂರ್ತಿಯಾಗಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡಬೇಕು. அல்லேலூயா. ஆக அவர் தன்னை பரிபூரணமாக தேவனுடைய சித்தம் செய்யும்படியாக தேவனுடைய கைகளிலே தன்னை ஒப்புவித்தார். ತನ್ನನ್ನು ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ದೇವರ ಚಿತ್ತ ಮಾಡುವುದಕ್ಕೋಸ್ಕರ ದೇವರ ಕೈಯಲ್ಲಿ ತನ್ನನ್ನು ತಾನು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದನು. ஆகையினால தான் அவரை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்தார். ಹಾಗಿದ್ದುದರಿಂದ ದೇವರು ಆತನ ಮುಖಾಂತರ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿದನು. இன்றைக்கு நமக்கு தெரியும் அவர் தேவனுடைய குமாரன் என்று. ಈಗ ನಮಗೆ ಗೊತ್ತಿದೆ ಆತನು ದೇವರ ಕುಮಾರನು ಎಂಬುದು. ஆனால் அன்றைக்கு அவர் ஒரு தச்சனின் குமாரன் என்று மட்டும்தான் அறியப்பட்டிருந்தார். ಆ ದಿನಗಳಲ್ಲಿ ಆತನು ಒಬ್ಬ ಕಾರ್ಪೆಂಟರ್ ಮಗ ಎಂದು ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಿತ್ತು. அப்படி இருந்த அவர் மிகப்பெரிய காரியங்கள், ஜனங்கள் ஆச்சரியப்படும்படியான காரியங்களை அவர் அங்கே செய்தார். ಅಲ್ಲಿ ಆಗಿದ್ದಾಗ ಆತನು ಜನರು ಆಶ್ಚರ್ಯಪಡುವ ಹಾಗೆ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಆತನು ಮಾಡಿದನು. சோ இவ்வளவு பெரிய காரியங்களை செய்வதற்கென்று அவர் தன்னைத்தானே அர்ப்பணித்திருந்தார். ಈ ರೀತಿ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೆ ಆತನು ತನ್ನನ್ನು ತಾನು ಅಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದನು. அவர் எப்படி தன்னை அர்ப்பணித்தார் என்று எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14 நாம் வாசிக்கிறோம். Hebrew chapter 9 verse 14. ಇಬ್ರಿಯರಿಗೆ ಪುಸ್ತಕ 9ನೇ ಅಧ್ಯಾಯ 14ನೇ ವಚನ. ತನ್ನನ್ನು ತಾನೇ ನಿರ್ದೋಷನಾಗಿ ದೇವರಿಗೆ ಸಮರ್ಪಿಸಿಕೊಂಡ ಮೆಸ್ಸಿನ ರಕ್ತವು ಎಷ್ಟೋ ಹೆಚ್ಚಾಗಿ
ನಿರ್ಜೀವ ಕರ್ಮಗಳಿಂದ ಬೀಳಿಸಿ ನಾವು ಜೀವವುಳ್ಳ ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸುವರಾಗುವಂತೆ ನಮ್ಮ ಮನಸ್ಸು ಶುದ್ಧೀಕರಿಸಿದನಲ್ಲವೇ. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. எப்படி நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த மஸ்ஸிகாவினுடைய இரத்தம். ஹல்லேலூயா. எப்படி ஒப்பு கொடுத்திருக்கிறார் என்று பாருங்க. ಯಾವ ರೀತಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿರಿ. நித்திய ஆவியினாலே ನಿತ್ಯ ಆತ್ಮನಿಂದ தம்மை பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்தார். ತನ್ನನ್ನು ನಿರ್ದೋಷನಾಗಿ ದೇವರಿಗೆ ಸಮರ್ಪಿಸಿಕೊಂಡರು. இப்ப தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுதே அதனுடைய முடிவு தான் பலியாக போகிறோம் என்பதுதான். ದೇವರಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವ ಅರ್ಥ ತಾನು ಬಲಿ ಆಗುತ್ತೇನೆ. அதை அன்றைக்கே அவர் தெரிந்திருந்தார். ಅದನ್ನು ಆ ದಿನಗಳಲ್ಲೇ ಆತನು ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದನು. நான் தேவனுக்கு ஒப்பு கொடுத்தால் தேவன் என்னை மிகப்பெரிய மனிதனாக்கி விடுவார் என்றல்ல. ನಾನು ದೇವರಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟರೆ ದೇವರು ನನ್ನ ದೊಡ್ಡ ಮನುಷ್ಯನಾಗಿ ಮಾಡುತ್ತಾನೆ ಎಂಬುದು ಅಲ್ಲ. நான் பலியிடப்பட போகிறேன். ನಾನು ಅಲ್ಲಿ ಬಲಿಯಾಗ ಹೋಗುತ್ತೇನೆ. அதை தெரிந்தே அவர் தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தார். ಅದನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡೇ ಆತನು ತನ್ನನ್ನು ಪೂರ್ತಿಯಾಗಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟನು. தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாக. ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೋಸ್ಕರ. அது எதற்காக ஒப்பு கொடுத்தாராம்? ಅದು ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟರಂತೆ? ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிப்பதற்காக. ಜೀವವುಳ್ಳ ದೇವರ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೋಸ್ಕರ, ನಮ್ಮ ಮನಸ್ಸನ್ನು ಶುದ್ಧೀಕರಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ. ஹல்லேலூயா. அப்ப யாருடைய மனது உண்மையாகவே சுத்திகரிக்கப்படும்? ಯಾರ ಮನಸ್ಸು ನಿಜವಾಗಲೂ ಶುದ್ಧೀಕರಿಸಲ್ಪಡಬೇಕು? யாரெல்லாம் அவரை போல பழுதற்ற பலியாக தங்களை ஒப்பு கொடுக்கிறார்களோ, ಯಾರೆಲ್ಲ ತನ್ನನ್ನು ನಿರ್ದೋಷಿಯಾಗಿ ದೇವರಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತಾರೋ, அப்படிப்பட்டவர்களை கொண்டு தேவன் அவருடைய ஊழியத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். ಅಂಥವರನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ದೇವರು ತನ್ನ ಸೇವೆ ಮಾಡಲು ಮುಂದಾಗುತ್ತಾನೆ. இன்றைக்கு நம்மை கொண்டு அவர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டுமானால் ಇದರಲ್ಲಿ ನಮ್ಮ ಮುಖಾಂತರ ಆತನ ಅಂಥ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಬೇಕಾದರೆ அவரை போலவே பழுதற்ற பலியாக நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ಅವರ ಹಾಗೆ ನಿರ್ದೋಷವಾದ ಯಜ್ಞವಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಸಮರ್ಪಿಸಿಕೊಡಬೇಕು. அதுதான் தேவனுக்கு பிரியமான ஒரு பலி. ಅದೇ ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯವಾದ ಬಲಿಯಾಗಿದೆ. அதை ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ரோமர்ஸ் chapter 12 verse 1. ರೋಮಾಪುರರಿಗೆ ಪುಸ್ತಕ 12ನೇ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ವಚನ. ಆದದರಿಂದ ಸಹೋದರರೇ, ದೇವರ ಕನಿಕರವನ್ನು ನೆನಪಿಗೆ ತಂದು ನಿಮ್ಮನ್ನು ಬೇಡಿಕೊಳ್ಳುವುದೇನೆಂದರೆ, ನೀವು ನಿಮ್ಮ ದೇಹಗಳನ್ನು ದೇವರಿಗೆ ಮೀಸಲಾಗಿಯೂ ಮೆಚ್ಚುಗೆಯಾಗಿ ಇರುವ ಸಜೀವ ಯಜ್ಞವಾಗಿ ಸಮರ್ಪಿಸಿರಿ. ಇದೇ ನಿಮ್ಮ ವಿವೇಕಪೂರ್ವಕವಾದ ಆರಾಧನೆಯು. ஹல்லேலூயா. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அல்லேலூயா. இங்கே ஒரு புத்தியுள்ள ஒரு ஆராதனை குறித்து சொல்லுகிறார். ಇಲ್ಲಿ ಒಂದು ವಿವೇಕಪೂರ್ವಕವಾದ ಆರಾಧನೆ ಬಗ್ಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ. புத்தியுள்ள ஆராதனைன்னா அது எப்படி இருக்கும்? ವಿವೇಕಪೂರ್ವಕವಾದ ಆರಾಧನೆ ಅಂದರೆ ಹೇಗೆ அது ಇರುತ್ತದೆ? தேவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆராதனையா இருக்கும். ಅದು ದೇವರು ಮೆಚ್ಚುವಂತ ಆರಾಧನೆ. நாம் இங்கிருந்து தேவனை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் என்று நாம் சொல்லுகிறோம். ನಾವು ಇಲ್ಲಿಂದ ದೇವರಿಗೆ ನಾವು ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇವೆ, ಆರಾಧನೆ ಮಾಡುತ್ತೇವೆ ಎಂದು ಹೇಳುತ್ತೇವೆ. நம்முடைய ஆராதனையை அவர் உண்மையிலே ஏற்றுக்கொள்ளுகிறாரா இல்லையா என்று எப்படி தெரியும்? ನಮ್ಮ ಆರಾಧನೆಯನ್ನು ಆತನು ಸ್ವೀಕರಿಸುತ್ತಾನಾ ಇಲ್ಲವಾ ಎಂದು ಹೇಗೆ ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ? அப்போ நம்முடைய ஆராதனையை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் என்ன செய்திருக்க வேண்டும்? ನಮ್ಮ ಆರಾಧನೆಯನ್ನು ಆತನು ಸ್ವೀಕರಿಸಬೇಕಾದ್ರೆ ನಾವು ಏನು ಮಾಡಬೇಕಾಗಿದೆ? நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்திருக்க வேண்டும். ನೀವು ನಿಮ್ಮ ದೇಹಗಳನ್ನು ದೇವರಿಗೆ ಮೀಸಲಾಗಿಯೂ ಮೆಚ್ಚುಗೆಯಾಗಿ ಸಜೀವ ಯಜ್ಞವಾಗಿ ಅರ್ಪಿಸಿರಬೇಕಿತ್ತು. அப்ப நாம் பழுதற்ற ஜீவ பலியாக இருக்க வேண்டுமானால் அதனுடைய பொருள் என்ன? ನಾವು ನಿರ್ದೋಷವಾದ ಜೀವ ಬಲಿ ಎಂದರೆ ಅದರ ಅರ್ಥವೇನು? நம்மிலே எந்த குறையும் இருக்கக்கூடாது. ನಮ್ಮಲ್ಲಿ ಯಾವ ಕೊರತೆಯೂ ಇರಬಾರದು. எந்த குறை இருந்தாலும் அந்த குறையுள்ள சரீரத்தை நீங்கள் ஒப்பு கொடுத்தால் தேவன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ಆ ಕೊರತೆ ಉಳ್ಳ ದೇಹದ ಬಲಿಯನ್ನು ಆತನು ಎಂದಿಗೂ ಸ್ವೀಕರಿಸುವುದಿಲ್ಲ. அப்ப நம்மிடத்திலே குறைகள் எப்படி வர முடியும்? ನಮ್ಮಲ್ಲಿ ಕೊರತೆಗಳು ಹೇಗೆ ಬರಲು ಸಾಧ್ಯ? நாம தேவனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கும் போது குறையில்லாத பழுதற்ற ஒரு பலியாக நாம் ஒப்பு கொடுத்திருக்கிறோமா?
ನಾವು ನಮ್ಮ ದೇಹವನ್ನು ನಿರ್ದೋಷವಾದ ಯಜ್ಞವಾಗಿ ದೇವರಿಗೆ ನಾವು ಸಮರ್ಪಿಸಿದ್ದೇವಾ? இது யாரும் நமக்கு சொல்ல முடியாது. ಇದು ಯಾರು ನಮಗೆ ಹೇಳಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. நாம் தானே அதை அறிவோம். ನಾವೇ ಅದನ್ನು ಅರಿತುಕೊಳ್ಳಬೇಕು. நான் என்னை தேவனுக்கு எப்படிப்பட்ட ஜீவ பலியாக நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். ನಾನು ನನ್ನನ್ನು ಹೇಗೆ ದೇವರಿಗೆ ಸಜೀವ ಯಜ್ಞವಾಗಿ ಅರ್ಪಿಸಿದ್ದೇನೆ. நான் ஒரு பழுதற்ற ஒரு பலியாக, குறையில்லாத ஒரு பலியாக நான் என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேனா இல்லையா? ನಾನು ನಿರ್ದೋಷವಾಗಿರುವ ಯಜ್ಞವಾಗಿ ನನ್ನನ್ನು ದೇವರಿಗೆ ಅರ್ಪಿಸಿದ್ದೇನಾ ಇಲ್ಲವಾ? ஏனென்றால் தேவனுக்கு பலி செலுத்த வேண்டும் என்றால், ಏಕೆಂದರೆ ದೇವರಿಗೆ ಬಲಿಗಳನ್ನು ಅರ್ಪಿಸಬೇಕಾದರೆ, அல்லது தேவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டுமானால், ದೇವರಿಗೆ ಆರಾಧನೆ ಮಾಡಬೇಕಾದರೆ நாம் அந்த பலி பழுதில்லாத ஒரு பலியாக இருக்க வேண்டும். ಅದು ನಿರ್ದೋಷವಲ್ಲದ ಬಲಿಯಾಗಿರಬೇಕು. குறை உள்ளதை கொண்டு தேவனுக்கு பலி செலுத்த போனால் ஆசாரியன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ಕುಂದುಕೊರತೆಗಳ ಇರುವ ಬಲಿಯನ್ನು ಅರ್ಪಿಸಲು ಹೋದರೆ ಯಾಜಕರು ಅದನ್ನು ಸ್ವೀಕರಿಸುವುದಿಲ್ಲ. தேவன் அதை தெளிவாக சொல்லுகிறார். நீ எனக்கு பலி செலுத்த வந்தால் பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியோ அல்லது பழுதற்ற ஒரு காளையோ நீ எனக்கு கொண்டு வா என்று சொல்லுகிறார். ದೇವರು ಚೆನ್ನಾಗಿ ಹೇಳಿಕೊಡುತ್ತಿದ್ದಾರೆ. ನಿರ್ದೋಷವಾಗಿರುವ ಪಶುಗಳೇ ಆಗಿರಲಿ ಕುರಿಯೇ ಆಗಲಿ ತಂದು ನನಗೆ ಅರ್ಪಿಸು ಎಂಬುದಾಗಿ. அது கால் ஊனமானதோ, ಅದು ಕುಂಟದೋ, அல்லது கண் குருடானதோ, ಕುರುಡಾಗಿರುವುದೋ, அல்லது காயம்பட்டதாகவோ ಗಾಯ ಹೊಂದಿರುವುದಾದರೂ அப்படி இருக்க கூடாது. ಹಾಗೆ ಇರಬಾರದು. அது முழுவதும் பழுதற்றதாக இருக்க வேண்டும். ಅದು ಪೂರ್ತಿ ನಿರ್ದೋಷವಾಗಿರಬೇಕು. அதையே இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் பொருத்தி பார்த்தால், ಈಗ ನಮ್ಮ ಆತ್ಮಿಕ ಜೀವನದಲ್ಲಿ ಹೊಂದಿಸಿ ನೋಡುವುದಾದರೆ, இன்றைக்கு நம்முடைய ஆவி எப்படி சொல்லுகிறது நம்மை குறித்து? ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ನಮ್ಮ ಆತ್ಮ ನಮ್ಮನ್ನು ಕುರಿತು ಹೇಗೆ ಹೇಳುತ್ತದೆ? நாம் இப்படி பழுதற்றவர்களா இருக்கிறோமா? ನಾವು ನಿರ್ದೋಷವಾಗಿದ್ದೇವಾ? நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? ನಮ್ಮ ಹೃದಯ ಯಾವ ರೀತಿ ಇದೆ? நம்முடைய சரீரம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? ಹೇಗೆ ಇದೆ? இப்ப கண் குருடு என்று சொன்னால் என்ன பொருள்? ಕಣ್ಣು ಕುರುಡು ಎಂದು ಹೇಳಿದರೆ ಏನು ಅರ್ಥ? ஒரு வகையிலே சத்தியத்தை பார்க்க முடியாத கண், ಒಂದು ಕಡೆ ಸತ್ಯವನ್ನು ನೋಡದೆ ಇರುವಂತ ಕಣ್ಣು, அல்லது பார்க்க கூடாதவைகளை பார்க்கிற கண். ಅಲ್ಲದೆ ನೋಡಬಾರದನ್ನಂತನ್ನು ನೋಡುವಂತ ಕಣ್ಣು. கால் ஊனமானது என்று சொன்னால் என்ன? ಕಾಲು ಕುಂಟ ಎಂದು ಹೇಳಿದರೆ ಏನು? செயலற்று போனதான வாழ்க்கை. ಕ್ರಿಯೆಗಳಿಲ್ಲದಂತ ಜೀವನ. அப்ப தேவனுக்கென்று ஒரு கிரியைகள் செய்ய முடியாத ஒரு வாழ்க்கை, கால் ஊனமாய் போன ஒரு வாழ்க்கை. ದೇವರಿಗೋಸ್ಕರ ಕ್ರಿಯೆ ಮಾಡದಿರುವಂತ ಕಾಲುಗಳು ಕುಂಟ ಕಾಲಿಗೆ ಸಮಾನ. இன்னும் இப்படிப்பட்ட குறைகள் நமக்குள் இருந்தால், ಹೀಗೆ ಕೊರತೆಗಳು ನಮ್ಮಲ್ಲಿ ಇದ್ದರೆ நாம் செய்யக்கூடிய ஆராதனை தேவனுக்கு பிரியமான ஆராதனையா இருக்காது. ನಾವು ಮಾಡುವಂತ ಆರಾಧನೆ ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯವಾದ ಆರಾಧನೆಯಾಗಿರಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அல்லேலூயா. அப்ப தேவன் நம்முடைய ஆராதனையை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால், ದೇವರು ನಮ್ಮ ಆರಾಧನೆಯನ್ನು ಸ್ವೀಕರಿಸಬೇಕಾದರೆ நாம் பழுதற்ற பலியானவர்களாய் இருக்க வேண்டும். ನಾವು ನಿರ್ದೋಷವಾದ ಯಜ್ಞವಾಗಿ ಇರಬೇಕು. அதற்கு நாம் முழுவதுமாக ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். Romans chapter 6 verse 13. ರೋಮಾಪುರದವರ ಪತ್ರಿಕೆ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 13ನೇ ವಚನ. ಇದು ಮಾತ್ರವಲ್ಲದೆ ನೀವು ನಿಮ್ಮ ಅಂಗಾಂಗಗಳನ್ನು ಪಾಪಕ್ಕೆ ಒಪ್ಪಿಸುವವರಾಗಿದ್ದು ದುಷ್ಟತ್ವವನ್ನು ನಡೆಸುವ ಸಾಧನಗಳಾಗ ಮಾಡಬೇಡಿ. ಆದರೆ ಸತ್ತವರೊಳಗಿಂದ ಜೀವಿಸುವವರಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ದೇವರಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟು ನಿಮ್ಮ ಅಂಗಗಳನ್ನು ನೀತಿ ಕೃತ್ಯಗಳಿಗೆ ನಡೆಸುವ ಸಾಧನಗಳಾಗಿ ಆತನಿಗೆ ಅರ್ಪಿಸಿರಿ. ஹல்லேலூயா. இப்பொழுது தேவனுக்கு நம்மை எப்படி ஒப்பு கொடுக்க வேண்டுமாம்? நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்பு கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். அல்லேலூயா. இப்போ பழைய ஏற்பாட்டிலிருந்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் எப்படி தேவனுக்கென்று தங்களை அர்ப்பணித்தார்கள் என்று. ನಾವು ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆಯಿಂದ ನೋಡಿಕೊಂಡು ಬರುತ್ತಿದ್ದೇವೆ ನನ್ನನ್ನು ದೇವರಿಗೆ ಯಾವ ರೀತಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟರು ಎಂಬುದಾಗಿ. அவர்களுக்கு நசரேய விரதம் என்றால் எப்படி என்று அங்கே சொல்லப்பட்டிருந்தது. ಅವರಿಗೆ ನಾಸಿಯ ವೃತ್ತ ಎಂದರೆ ಹೇಗೆ ಎಂದು ಅವರಿಗೆ ಹೇಳಿಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. இங்கே நமக்கு நசரேய விரதம் என்றால் என்னவென்று சொல்லவில்லை. ಇಲ್ಲಿ ನಮಗೆ ನಾಸಿಯ ವೃತ್ತ ಎಂದರೆ ಏನು ಎಂದು ನಮಗೆ ಹೇಳಲಿಲ್ಲ. ஆனால் இங்கே நசரேய விரதம் என்றால் என்ன? ಇಲ್ಲಿ ನಾಸಿಯ ವೃತ್ತ ಎಂದರೆ ಏನು? இங்கேயும் அதுதான், நம்மை மனப்பூர்வமாக தேவனுக்கு ஒப்பு கொடுப்பது. ಇಲ್ಲಿಯೂ ನಾವು ನಮ್ಮನ್ನು ದೇವರಿಗೆ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವುದು. ரெண்டு விஷயத்தை பார்த்தோம். ಎರಡು ಕಾರ್ಯವನ್ನು ನೋಡಿದ್ದೇವೆ. ஒன்று, பழுதற்ற ஜீவ பலியாக நாம் நம்மை தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ಒಂದು ನಿರ್ದೋಷವಾದ ಯಜ್ಞವಾಗಿ ನಮ್ಮನ್ನು ನಾವೇ ಅರ್ಪಿಸಿಕೊಡಬೇಕು. இங்கே நாம் என்ன பார்க்கிறோம்? ಇಲ್ಲಿ ನಾವು ಏನನ್ನು
நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் இருக்க வேண்டும். ಇಲ್ಲಿ ನಿಮ್ಮ ದುಷ್ಟತ್ವ ನಿಮ್ಮ ಅಂಗಾಂಗಗಳನ್ನು ಪಾಪಕ್ಕೆ ಒಪ್ಪಿಸುವವರಾಗಿದ್ದು ದುಷ್ಟತ್ವವನ್ನು ನೀಗಿಸುವ ಸಾಧನಗಳಾಗ ಮಾಡಬೇಡಿರಿ. இங்கே சரீரம் என்று சொல்லாமல் அவயவங்கள் என்று சொல்லியிருக்கு. ಇಲ್ಲಿ ಶರೀರ ಎಂದು ಹೇಳದೆ ಅಂಗಾಂಗಗಳು ಎಂದು ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ. இப்ப நம்ம அங்க சரீரத்தை ஒப்பு கொடுக்க பாவத்திற்கு ஒப்பு கொடுக்க கூடாது. நம்மளுடைய அவயவங்கள் கூட பாவத்திற்கு என்ன செய்ய கூடாது, ஒப்பு கொடுக்க கூடாது. ನಮ್ಮ ಶರೀರವನ್ನು ಪಾಪಕ್ಕೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡಬಾರದು, ನಮ್ಮ ಅಂಗಾಂಗಗಳನ್ನು ಪಾಪಕ್ಕೆ ನಾವು ಒಪ್ಪಿಸಿಕೊಡಬಾರದು. அப்ப நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்பு கொடாமல் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். நீதி கிருತ್ಯ ನಡೆಸುವ ಸಾಧನಗಳಾಗಿ ಆತನಿಗೆ ನಿಮ್ಮನ್ನು ಸಮರ್ಪಿಸಿರಿ. அப்படிப்பட்ட ஒரு ஆயுதமாய் நீங்கள் இருக்கும் பொழுது தேவன் அந்த ஆயுதத்தை எடுத்து பயன்படுத்துவார். ಆ ರೀತಿ ನೀವು ಆಯುಧಗಳಾಗಿ ಇದ್ದರೆ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಉಪಯೋಗಿಸುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஆயுதமாக, ஒரு நீதியின் ஆயுதமாக நாம் தேவனுடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நீதிய சாதனಗಳಾಗಿ ನಾವು ಇದ್ದಾಗ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಅದನ್ನು ತನ್ನ கிரியைகளுக்கு ஒப்புக்கொடுத்தானே. அப்படி நீதியின் ஆயுதமாக தேவனுடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுத்து விட்டால் அவர் நம்மை நசரேயர்களாக எடுத்து பயன்படுத்துவார். ಆ ನೀತಿಯ ಸಾಧನಗಳಾಗಿ ನಮ್ಮನ್ನು ದೇವರ ಕೈಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟರೆ ಆತನು ನಮ್ಮನ್ನು ತೆಗೆದು ಉಪಯೋಗಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. நசரேயர்கள் என்று சொன்னால் நமக்கு தெரியும், அன்றைக்கு சிம்சோன் எப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்தார் என்று நாம் அறிவோம். ಎಂದು ಹೇಳಿದರೆ ಗೊತ್ತು, ಅಲ್ಲಿ ಸಿಂಸೋನನು ಎಂತ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿದನು. சாதாரண ஒரு மனிதனால் செய்ய முடியாத காரியத்தை அவர் தனி மனிதனாக நின்று செய்தார். ಸಾಧಾರಣ ಮನುಷ್ಯರಲ್ಲಿ ಮಾಡದಂತ ಕಾರ್ಯವನ್ನು ಆತನು ಒಬ್ಬಂಟಿಗನಾಗಿ ನಿಂತು ಮಾಡಿದನು. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ಆತನು ನಿನ್ನೆ ಇವತ್ತು ಎಂದಿಗೂ ಮಾರ್ಪಡುವುದಿಲ್ಲ. சோ இன்றைக்கு அப்படியாக தன்னை அர்ப்பணிக்கிற ஒரு சகோதரனை, ஒரு சகோதரியை கொண்டு அவர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். ಈ ರೀತಿಯಾಗಿ ದೇವರಿಗೆ ಆ ರೀತಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವ ಒಬ್ಬ ಸಹೋದರನಾಗಲಿ ಸಹೋದರಿಯಾಗಲಿ ಕೊಟ್ಟರೆ ದೇವರು ಅವರನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. யாகோவுடைய சித்தம் என்னவாக இருந்தது? ಯಾಕೋವ ಚಿತ್ತ ಏನಾಗಿತ್ತು? அப்ப யாகோஷுவா சொன்னாரு, நான் பிதாவின் சித்தத்தை செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாதா என்று கேட்டார். ಯಾಕೋವ ಹೇಳಿದರು, ನನ್ನ ತಂದೆಯ ಚಿತ್ತವನ್ನು ಮಾಡಬೇಕೆಂಬುದು ನಿಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲವೇ? அப்ப பிதாவினுடைய சித்தம் என்ன? ಹಾಗಿದ್ದ ಮೇಲೆ ತಂದೆಯ ಚಿತ್ತ ಯಾವುದು? இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் தேவனுடைய ராஜ்யமாய் மாற வேண்டும். ಈ ಲೋಕದ ರಾಜ್ಯವು ದೇವರ ರಾಜ್ಯವಾಗಿ ಮಾರ್ಪಡಬೇಕು. ஹல்லேலூயா. அப்ப இந்த உலகத்தின் ராஜ்யத்தை தேவனுடைய ராஜ்யமாய் மாற்றுவதற்கு அவருடைய கையிலே ஒப்பு கொடுத்த பிள்ளைகள் தேவைப்படுகிறார்கள். ಈ ಲೋಕವನ್ನು ದೇವರ ರಾಜ್ಯವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಕ್ಕೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಆತನ ಕೈಯಲ್ಲಿ ಕೊಟ್ಟಂತ ಮಕ್ಕಳಾಗಿ ನಾವಿರುತ್ತೇವೆ. ஹல்லேலூயா. ஏன்னா அப்படிப்பட்ட பிள்ளைகளை கொண்டுதான் இந்த உலகத்தை தேவனுடைய ராஜ்யமாக மாற்ற முடியும். ಆ ರೀತಿ ಮಕ್ಕಳನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡೇ ಈ ಲೋಕವನ್ನು ದೇವರು ತನ್ನ ರಾಜ್ಯವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಲು ಸಾಧ್ಯ. அப்படி தேவனுக்கு ஒப்பு கொடுத்த ஜனங்களை கொண்டு தேவன் ஏற்கனவே பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். ಆ ರೀತಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟಂತ ಮಕ್ಕಳನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ದೇವರು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿದ್ದಾರೆ. நாம் வாழ்கிற இந்த காலத்திலேயே, ನಾವು ಜೀವಿಸುವ ಈ ಕಾಲದಲ್ಲಿಯೇ யூரோப்ல நம்ம பார்க்கிறோம், அந்த யூரோப்ல கிட்டத்தட்ட 90% எல்லா கண்ட்ரீஸும் கிறிஸ்டியன் கண்ட்ரீஸாகவே இருக்கு. ಆ ಯುರೋಪ್ ಅಲ್ಲಿ ಹೆಚ್ಚು ಕಮ್ಮಿ ಎಲ್ಲರೂ ಕ್ರಿಶ್ಚಿಯನ್ ಜನರಾಗಿದ್ದಾರೆ. எப்படி அது திடீரென்று கிறிஸ்டியன் கண்ட்ரீஸாக மாறினது? ಅದು ಹೇಗೆ ತಕ್ಷಣ ಅದು ಕ್ರಿಶ್ಚಿಯನ್ ದೇಶವಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟಿತು? பாருங்கள், அது திடீரென்று தான் மாறினது. ಅದು ತಕ್ಷಣವೇ ಬದಲಾಯಿತು. அது ஆரம்பத்தில் கிறிஸ்டியன்ஸாக இருக்கவில்லை அங்கே. ಅಲ್ಲಿ ಆರಂಭದಲ್ಲಿ ಕ್ರಿಶ್ಚಿಯನ್ ಆಗಿ ಇರಲಿಲ್ಲ. ஆனால் யாகுஷோ மசிகாவை தெரிந்து கொண்டதான அல்லது யாகுஷோ மசிகாவுக்கு தங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுத்ததான சில ஜனங்களை கொண்டு அந்த முழு கான்டினென்ட் ஐரோப்பாவை தேவன் கிறிஸ்தவ நாடாக மாற்றினார். ಯಾಕುಶ್ವ ಆರಿಸಿಕೊಂಡಂತ ಮಕ್ಕಳು ಯಾಕುಶ್ವಗೆ ಪೂರ್ತಿಯಾಗಿ ಸಮರ್ಪಿಸಿದ ಮಕ್ಕಳ ಮುಖಾಂತರ ಆ ಪೂರ್ತಿ ಯುರೋಪ್ ದೇಶವನ್ನು ಆತನು ಕ್ರಿಶ್ಚಿಯನ್ ದೇಶವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿದ್ದಾರೆ. அது கொஞ்ச நாளுக்குள்ளே திடீரென்று இப்படி மாறினது. ಸ್ವಲ್ಪ ದಿನದೊಳಗೆ ಅದು ಇಷ್ಟು ತಕ್ಷಣವೇ ಬದಲಾಯಿತು. ஆனால் அதற்கு பிறகு இவ்வளவு நாட்கள் ஆகியும் நாம் ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்கவே இல்லையே. ಅದಾದ ಮೇಲೆ ಇಷ್ಟು ವರ್ಷವಾದರೂ ಯಾವ ಬದಲಾವಣೆ ನಾವು ನೋಡಲೇ ಇಲ್ಲ. ஏன் இந்தியாவை கூட கிறிஸ்தவ நாடாக அல்லது இந்தியாவில் உள்ள கிறிஸ்தவர்களை இவ்வளவு தூரத்திற்கு இந்த எண்ணிக்கையில் கொண்டு வருவதற்கு கூட அந்த ஐரோப்பியர்கள் தான் காரணம். ಈ ಭಾರತ ದೇಶವನ್ನು ಈ ಕ್ರಿಶ್ಚಿಯನ್ ಜನರಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಬರುವುದಕ್ಕೆ ಕಾರಣ ಆ ಯುರೋಪ್ ಜನರೇ. ஹல்லேலூயா. இல்லாம செயின்ட் தாமஸ் வந்து இங்க முழுவதும் கிறிஸ்தவர்களாக யாரையும் மாற்றி விடவில்லை.
தோமನು ಬಂದು ಇಲ್ಲಿ ಕ್ರಿಸ್ತ ಜನರನ್ನಾಗಿ ಬದಲಾವಣೆ ಮಾಡಲಿಲ್ಲ. அவர் வந்தாரு, அவர் போன உடனே அந்த கிறிஸ்டியன்ஸும் அவர் கூடவே போயிட்டான். ಅವರು ಹೋದ ಮೇಲೆ ಆ ಕ್ರಿಸ್ಟಿಯನು ಅವರ ಹಿಂದೆನೇ ಹೋಯಿತು. ஆனால் 1700 வருஷத்துக்கு பிறகுதான் மீண்டும் இந்தியாவிலே கிறிஸ்தவம் வர ஆரம்பித்தது. ಆದರೆ 1700 ವರ್ಷ ಆದ ಮೇಲೆ ಮತ್ತೆ ಈ ಭಾರತ ದೇಶಕ್ಕೆ ಕ್ರಿಶ್ಚಿಯನ್ ಮತಾಂತರ ಬಂತು. சோ இப்ப கிட்டத்தட்ட ஒரு 300-400 வருஷத்திற்குள் இவ்வளவு கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிறார்கள். ಹೆಚ್ಚು ಕಮ್ಮಿ 300 ವರ್ಷಗಳ ಆದ ಮೇಲೆ ಇಲ್ಲಿ ಇಷ್ಟು ಜನ ಕ್ರಿಸ್ತರು ಇದ್ದಾರೆ. எப்படி ஆனது? ಹೇಗೆ ಆಯಿತು? இது தேவனுக்கென்று தங்களை ஒப்பு கொடுத்த சிலராலே மட்டும்தான் இது சாத்தியமானது. ದೇವರಿಗೆ ತಮ್ಮನ್ನು ಪೂರ್ತಿಯಾಗಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟ ಕೆಲವರಿಂದಲೇ ಈ ಬದಲಾವಣೆ ಆಯಿತು. திரும்பவும் வந்து ஒரு ஸ்டேஜில் அது அப்படியே நின்று விடுகிறது. ಮತ್ತೆ ಒಂದು ಹಂತಕ್ಕೆ ಬಂದು ಹಾಗೆ ನಿಂತು ಹೋಗುತ್ತದೆ. இப்பொழுது நாம் செயலற்றவர்களாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ಈಗ ನಾವು ಕ್ರಿಯೆ ಇಲ್ಲದವರಾಗಿ ಕುಳಿತಿದ್ದೇವೆ. ஆனால் தேவன் நிச்சயமாக நம்மை தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ದೇವರು ಖಂಡಿತವಾಗಲೂ ನಮ್ಮನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದಕ್ಕೆ ಒಂದು ಕಾರಣವಿದೆ. நம்மை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்ய சித்தமாயிருக்கிறார். ನಮ್ಮನ ಮುಖಾಂತರ ದೇವರು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಲು ಆತನು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. நாம் ஒப்பு கொடுக்க ஆயத்தமாயிருந்தால் அவர் நம்மை கொண்டு செய்யவும் ஆயத்தமாயிருக்கிறார். ನಾವು ಒಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಲು ಸಿದ್ಧವಾಗಿದ್ದರೆ ಆತನು ನಮ್ಮನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ದೊಡ್ಡ ಕೆಲಸ ಮಾಡಲು ಆತನು ಸಿದ್ಧವಾಗಿದ್ದಾನೆ. நாம் தேவனுக்கென்று அநேக காரியங்களை செய்ய வாஞ்சியாயிருக்கிறோம். ನಾವು ದೇವರಿಗೋಸ್ಕರ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಲು ನಾವು ದಾಹವುಳ್ಳವರಾಗಿದ್ದೇವೆ. சபைக்கென்று செய்ய ஆயத்தமாயிருக்கிறோம். ಸಭೆಗೋಸ್ಕರ ಮಾಡೋದಕ್ಕೆ ನಾವು ತುಂಬಾ ದಾಹವುಳ್ಳವರಾಗಿದ್ದೇವೆ. ஆனால் இது எல்லாவற்றிலும் தேவனுடைய சித்தம் இருக்கிறதா என்று கவனிக்கிறோமா என்று பார்த்தால் அது இல்லை என்றே சொல்ல வேண்டும். ಇವಾಗೆಲ್ಲೋಗಿದ್ರೆ ದೇವರ ಚಿತ್ತ ಮಾಡೋದು ಇದೆಯಾ ಎಂದು ನೋಡಿದರೆ ಇದರಲ್ಲಿ ನಾವು ಇಲ್ಲ. ஹல்லேலூயா. இப்ப தேவனுடைய சித்தம் என்ன என்பதை நாம் அனுதினமும் தேடுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ದೇವರ ಚಿತ್ತ ಏನು ಎಂಬುದು ಪ್ರತಿದಿನ ಹುಡುಕುವವರಾಗಿರಬೇಕು. யாகுஷுவா ஜனங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும் போதே அதைத்தான் கற்றுக் கொடுத்தார். ಯಾಗುಷುವ ಜನರಿಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲು ಕಲಿಸಿಕೊಡುವಾಗ ಆ ರೀತಿಯೇ ಕಲಿಸಿಕೊಟ್ಟರು. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, ಪರಲೋಕದಲ್ಲಿ ನಮ್ಮ ತಂದೆಯೇ, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. இதுதான் அந்த ஜெபம் இல்லையா? இப்போ இந்த ஜெபத்தை எப்படி இந்த காலத்துக்கு நாம் பொருத்தமாக பார்க்க முடியும்? ಈ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಈ ಕಾಲಕ್ಕೆ ನಾವು ಹೇಗೆ ಒಪ್ಪಿಸಿ ನೋಡಬಹುದು? இப்போ யூரோப்பியர்கள் நம் நாட்டுக்கு வந்தார்கள் என்று பார்த்தோம். ಯೂರೋಪಿಯர்கள் ನಮ್ಮ ದೇಶಕ್ಕೆ ಬಂದರು ಎಂದು ನೋಡಿದೆವು. அவர்கள் வந்தது எந்த நோக்கத்திற்காக வந்தார்கள்? ಅವರು ಬಂದಿದ್ದು ಯಾವ ಉದ್ದೇಶದಿಂದ ಬಂದರು? வியாபாரம் செய்வதற்காக வந்தார்கள். ಅವರು ವ್ಯಾಪಾರ ಮಾಡೋದಕ್ಕೋಸ್ಕರ ಬಂದರು. ஆனால் பிரிட்டிஷ்காரர்கள் இந்தியாவுக்குள் வந்தார்கள். ಬ್ರಿಟಿಷರು ಈ ಭಾರತ ದೇಶಕ್ಕೆ ಬಂದರು. அவர்களும் வியாபாரம் செய்வதற்கு தான் வந்தார்கள். ವ್ಯಾಪಾರ ಮಾಡೋದಕ್ಕೋಸ್ಕರ ಬಂದರು. ஆனால் கொஞ்ச நாளிலே என்ன செய்து விட்டார்கள்? இந்திய தேசத்தை அவர்கள் பிடித்துக் கொண்டார்கள். ಸ್ವಲ್ಪ ಕಾಲ ಪೂರ್ತಿ ದೇಶವನ್ನೇ ಅವರು ತನ್ನ ಕಡೆ ಸೆಳೆದುಕೊಂಡರು. அப்ப இந்திய தேசத்தை பிடிப்பதற்காக அங்கே இருந்த எலிசபெத் ராணியோ விக்டோரியா ராணியோ சரியான ஆட்களை இங்கே அனுப்பினார். ಈ ಭಾರತ ದೇಶದ ಹಿಡಿದುಕೊಳ್ಳುವ ರಾಣಿ ಸರಿಯಾದ ಜನರನ್ನು ಇಲ್ಲಿಗೆ ಕಳಿಸಿಕೊಟ್ಟಳು. அப்போ அந்த சரியான ஜனங்கள் இங்கே வந்து என்ன செய்து விட்டார்கள்? ಆ ಸರಿಯಾದ ಜನರು ಇಲ್ಲಿ ಬಂದು ಏನು ಮಾಡಿದರು? பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை இந்தியாவிலே கொண்டு வந்து விட்டார்கள். ಆ ಬ್ರಿಟಿಷ್ ಸಾಮ್ರಾಜ್ಯವನ್ನು ಭಾರತ ದೇಶಕ್ಕೆ ತಂದು ಬಿಟ್ಟರು. இப்பொழுது இவர்கள் நம்ம அந்த ஜெபத்தின்படியே அந்த ராணிக்கு அவர்கள் எப்படி சொல்லி இருப்பார்கள் பதில்? ಆ ರಾಣಿಗೆ ಅವರು ಯಾವ ರೀತಿ ಉತ್ತರ ಕೊಟ್ಟಿರಬಹುದು? மகாராணியே, மகாராணியே, நாங்கள் என்ன செய்து விட்டோம்? பிரிட்டிஷில் இருப்பது போலவே அந்த ராஜ்யத்தை நாங்கள் இங்கே கொண்டு வந்து விட்டோம். ಆ ಬ್ರಿಟಿಷರಿದ್ದಂತ ರಾಜ್ಯವನ್ನು ನಾವು ಇಲ್ಲಿಗೆ ತಂದಿದ್ದೇವೆ. அந்த ராஜ்யத்தை நாங்கள் இங்கே கொண்டு வந்தபடியினாலே ಆ ರಾಜ್ಯವನ್ನು ನಮಗೆ ಇಲ್ಲಿಗೆ ತಂದಿದ್ದರಿಂದ பிரிட்டிஷருடைய சித்தம் இங்கேயும் செய்யப்படும் ಅಲ್ಲಿ ಬ್ರಿಟಿಷರ ಚಿತ್ತವು ಇಲ್ಲಿಯೂ ನೆರವೇರುತ್ತದೆ என்று இவர்கள் என்ன செய்திருப்பார்கள்? அங்கே ரிப்போர்ட் கொடுத்திருப்பார்கள். இப்பொழுது பிரிட்டிஷனுடைய சித்தம் இங்கே செய்யப்படுகிறது. ಈಗ ಬ್ರಿಟಿಷರ ಚಿತ್ತ ಇಲ್ಲಿ ನೆರವೇರುತ್ತದೆ. நம்முடைய சட்டங்கள் எல்லாம் யார் ஏற்றினது? சட்டம்ங்கிறதா சித்தம். சட்டத்தை யார் ஏற்றினது? நாம் அதை ஏற்றுக்கொள்கிறோமா இல்லையா? ரோட்ல லெஃப்ட்ல போறீங்களா, ரைட்ல போறீங்களா? யாருடைய சட்டம் அது? பிரிட்டிஷ்காரனுடைய சட்டம்.
அமெரிக்கால போனீங்கன்னா லெஃப்ட்ல போக முடியாது, ரைட்ல தான் போகணும். சோ இங்க அமெரிக்காவினுடைய சித்தம் இங்க நடக்கல, பிரிட்டிஷனுடைய சித்தம் இங்க நடக்குது. இது ஒரு சின்ன உதாரணம். இதே போல எத்தனையோ உதாரணங்கள் இருக்கு. அப்போ அன்றைக்கு பிரிட்டிஷ்காரங்க அந்த ராணியுடைய சித்தத்தை செய்யும்படியாக தங்களை ஒப்பு கொடுத்த சிலரை அவர் இந்த தேசத்திற்கு அனுப்பி இந்த தேசத்தை அவர்களுடைய ராஜ்யமாக மாற்றினார்கள். அல்லேலூயா. அதை போலவே தேவன் அவருடைய ராஜ்யம் இங்கே வர வேண்டும் என்பது அவருடைய சித்தமானால் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சில பிள்ளைகளை, தங்களை ஒப்பு கொடுத்த பிள்ளைகளை அவர் எதிர்பார்க்கிறார். ಅದೇ ರೀತಿ ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ಮಾಡಲು ದೇವರಿಗೋಸ್ಕರ ತನ್ನನ್ನು ಪೂರ್ತಿಯಾಗಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟ ಮಕ್ಕಳ ಮುಖಾಂತರ ಚಿತ್ತವನ್ನು ನೆರವೇರಿಸುತ್ತಾನೆ. இப்ப உங்களுக்கு புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேவனுடைய சித்தம் அல்லது தேவனுடைய ராஜ்யம் வரணும்னா அது எப்படி வரணும் என்று. ಈಗ ನಿಮಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಿದೆ, ದೇವರ ಚಿತ್ತ ಬರಬೇಕಾದ್ರೆ, ಅವರ ರಾಜ್ಯ ಬರಬೇಕಾಗಿದ್ರೆ ಏನು ಮಾಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. ஹல்லேலூயா. அன்றைக்கு ஒரு ராபர்ட் கிளைவ், வாரன் ஹேஸ்டிங்ஸ், இன்னும் ரிப்பன், லார்ட் ரிப்பன், இப்படி நிறைய பேர்களை பிரிட்டிஷ் அரசாங்கம் இங்கே அனுப்பினது. ಅಂತ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ಬ್ರಿಟಿಷ್ ರಾಜ್ಯವು ಇಲ್ಲಿಗೆ ಕಳಿಸಲ್ಪಟ್ಟಿತ್ತು. ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவன் எந்த மாதிரி ஜனங்களை அனுப்பிட்டு இருக்கிறாரு? இங்கே தேவனுடைய ராஜ்யத்தை உண்டாக்கும்படியாக சகோதரன் ராஜு, சகோதரன் சகாயராஜ், சகோதரன் திவாகர், இல்லையா? பிரதர் ஜெயக்குமார் நினைக்கிறார் ஏன் பேரை சொல்லி. இப்ப நம்ம எல்லாரையுமே அவருடைய சித்தத்தை செய்யும்படியாக தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். பாருங்க, நாம வித்தியாசமானவர்கள். இந்த ஊர் உலகத்தோடு நாம் ஒத்து போகாதவர்கள். இந்த உலகத்தினுடைய சட்டங்கள், பாரம்பரியங்களுக்கு நாம் ஒத்து போகாதவர்கள். அப்ப தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். எதற்காக? அவருடைய சித்தம் செய்யும்படியாக அவருடைய ராஜ்யம் இங்கே வர வேண்டும். பாருங்க, ராஜ்யம் வந்தா தான் சித்தம் வர முடியும். அந்த ராஜ்யம் இல்லைன்னா அந்த சித்தத்தை அங்கே செய்ய முடியாது. ஹல்லேலூயா. பிஜேபி எதையாகிலும் செய்ய விரும்புகிறது என்றால் பிஜேபி பவர்ல வரணும். இப்ப காங்கிரஸ் எதையாகிலும் செய்ய விரும்புகிறது என்றால் காங்கிரஸ் பவரில் வரணும். இப்ப தேவன் எதையாகிலும் செய்ய விரும்புகிறார் என்றால் தேவனுடைய பிள்ளைகள் அங்கே பவர்ல வர வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி தேவனுடைய பிள்ளைகள் அங்கே வந்தால் மட்டும்தான் தேவனுடைய சித்தம் இந்த பூமியிலே செய்யப்படும். அதற்கு தங்களை மனப்பூர்வமாக ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதில் நானும் ஒருவன் என்று உங்களால் சொல்ல முடிந்தால் நீங்கள் பாக்கியம் பெற்றவர். ஹல்லேலூயா. நாம் எழும்பி நிற்கலாம், முடிந்தவர்கள் என்று. எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்திற்கு எங்களை நீர் அழைத்துக் கொண்டு வந்ததற்காக உமக்கு நன்றி ராஜாவே. தேவரீர், இப்பொழுதும் நீர் உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களோடு பேசினீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. உம்முடைய வார்த்தையில் சொல்லப்பட்டது போல தகப்பனே, உம்முடைய சித்தத்தை செய்வதற்கு எங்கள் சரீரங்களையும் எங்கள் அவயவங்களையும் நீதியின் ஆயுதமாக உம்மிடத்திலே ஒப்பு கொடுக்கும்படியாக நீர் எங்களை ஆசீர்வதித்தருளுவீராக. நன்றி ராஜாவே. இப்பொழுதும் தங்களை ஒப்பு கொடுத்த பிள்ளைகள் இங்கே இருப்பார்களானால் அவர்களை கொண்டு நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. இன்னும் தங்களை மனப்பூர்வமாக ஒப்பு கொடுக்காத பிள்ளைகள் இங்கே இருப்பார்களானால் தேவரீர் அவர்கள் மனப்பூர்வமாக தங்களை ஒப்பு கொடுக்கும்படியாக உம்முடைய நித்திய ஆவியினாலே உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக. உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. தகப்பனே, நன்றி ராஜா. பிள்ளைகளை கொண்டு நீர் பெரிய காரியங்களை செய்ய. ஹல்லேலூயா. பலவீனமாயிருக்கிற சகோதரிக்காக, சகோதரி லில்லிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவரீர் இந்த வல்லமையின் கரம் மகளை தொடட்டும்.
பரிபூர்ண சுகத்தை மகளுக்கு தாரும் ராஜாவே ஸ்தோத்திரம். இன்னுமாக சந்தியா மகளுடைய பிள்ளைக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம். தேவரீர் அங்கேயும் பரிபூர்ண சுகத்தை நீர் தாரும் அப்பா. ஹல்லேலூயா. அப்பா, மகள் வினுதாவுக்காக கூட நாங்கள் செபிக்கிறோம். அந்த மகளுக்கு கூட இன்னும் பரிபூர்ணமான சுகத்தை நீர் தர வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சுகிறோம். எங்கள் வாழ்க்கையில வெற்றி அடையும்படியாக அந்த மகளுக்கு நீர் கிருபை தாரும். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராய் தனித்தனியாய் நீர் ஆசீர்வதித்தருளும். வர முடியாமல் போனவர்களையும் உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய கரம் அவர்களோடு கூட இருந்து வழி நடத்தட்டும். எங்களை தாழ்த்துகிறோம், உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் மீட்பரும் இரட்சகருமாகிய யாகுஷுவ மசீஹ் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். யாகுவா உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாகுவா ஷாலோம். ஆமென். ஹல்லேலூயா.